வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 சேனல் ஸ்பீக்கர் டிலே போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிலே போர்டை நம்ம எங்கே எதற்காக பயன்படுத்தும் அப்படின்னா, நம்ம அசம்பிள் பண்ணக்கூடிய ஆடியோ சிஸ்டமில் நம்மளுடைய ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் ஸ்பீக்கரில் டப்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த டப்னு வரக்கூடிய நாய்ஸை வராமல் நிறுத்துறதுக்காக அல்லது வராமல் தடுக்கிறதுக்காக, அது நமக்கு கேட்காம பண்ணுறதுக்காக இந்த ஸ்பீக்கர் டிலே போர்டை நம்மளுடைய அசம்பிள்டு ஆடியோ சிஸ்டமில் பயன்படுத்தலாம். இந்த போர்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஆம்பிளிஃபையர்னுடைய அவுட்புட்டுக்கும் ஸ்பீக்கர் டெர்மினல் சாக்கெட்டுக்கும் இடையில இதை கனெக்ட் பண்ணணும். அதாவது ஆம்பிளிஃபையர்னுடைய ஆடியோ அவுட்புட் இந்த போர்டு வழியாக ஸ்பீக்கருக்கு போகிற மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ரிலே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்பீக்கரை ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ண 7 செகண்ட் டிலே கழித்து இந்த ரிலே ஆன் ஆகிட்டு நம்மளுடைய ஸ்பீக்கரை ஆம்பிளிஃபையர் கூட கனெக்ட் பண்ணும். அதே போல் நம்ம ஆம்பிளிஃபையரை பவர் ஆஃப் பண்ண உடனே இமீடியட்டாக இந்த ரிலே ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரை ஆம்பிளிஃபையர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். அப்படி பண்ணுறது மூலிமா என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த ஸ்பீக்கரில் வரக்கூடிய டப் அப்படிங்கிற சவுண்ட் வராமல் போயிடும். கூடவே பார்த்திங்கன்னா, நம்மளுடைய யூஎஸ்பி MP3 பிளேயர் ஆன் பண்ணும்போது யூஎஸ்பி டிரைவர் மோட் அப்படின்னு ஒரு மெனு வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸ் நமக்கு கேட்காமலே அதை ஸ்கிப் பண்ணிடும். ஏன்னா இது ஆன் ஆகிறதுக்கு 7 செகண்ட் டிலே ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் நம்ம ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் ஆகிறதுனால அந்த சவுண்டும் நமக்கு கேட்காம போயிடும். இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் வேணும், அந்த டப் அப்படிங்கிற நாய்ஸ் அல்லது நம்மளுடைய யூஎஸ்பி MP3 பிளேயர் ஆன் ஆகிற மெனு வாய்ஸ் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற தேவை உள்ளவங்க தாராளமாக உங்களுடைய ஆம்பிளிஃபையர் சிஸ்டமில் இந்த ஸ்பீக்கர் டிலே போர்டை யூஸ் பண்ணலாம். இந்த போர்டில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் கிடையாது. அதாவது ஆம்பிளிஃபையரில் பவர் ஸ்டேஜ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதனுடைய பவர் சப்ளை வோல்டேஜ் அப்படியே ஸ்பீக்கர் டெர்மினலில் வரும். அப்படி வரும்போது ஸ்பீக்கர் பர்ன் ஆகாமல் இந்த போர்டு தடுக்காது. ஒன்லி டிலே மட்டும்தான் கொடுக்கும். அப்படி டிலே மட்டும் கொடுக்கறதுனால தான் உங்களுடைய ஸ்பீக்கரில் அந்த டப்புங்கிற சவுண்ட் வராமல் போகுது. அது எப்படி நடக்குதுன்னா, இந்த ரிலே சுவிட்சில் தான் நம்மளுடைய ஆம்பிளிஃபையரினுடைய அவுட்புட்டை உள்ளே கொடுத்து வெளியே எடுத்து ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த ரிலே ஆன் அண்ட் ஆஃப் நடக்கிறதுனால தான் ஸ்பீக்கர் கனெக்ஷன் அண்ட் டிஸ்கனெக்ஷன் நடக்குது. இந்த போர்டுக்கு பவர் சப்ளை வந்த உடனே 7 செகண்ட் டிலே கழித்து இந்த ரிலே ஆன் ஆகும். ஆம்பிளிஃபையரினுடைய அவுட்புட்டும் ஸ்பீக்கர் டெர்மினல் இன்புட்டும் கனெக்ட் ஆகும். அதே போல் ஆம்பிளிஃபையரை பவர் ஆஃப் பண்ணோன்னே இம்மிடியேட்டாக அந்த ரிலே ஆஃப் ஆகிறதுனால டக்குன்னு ஸ்பீக்கரும் ஆம்பிளிஃபையரும் டிஸ்கனெக்ட் ஆகிரும், ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கிறது. அப்போது அந்த டப்புங்கிற சவுண்ட் வராமல் போயிடுது. இப்போது இந்த போர்டோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில் பற்றி பார்த்துருவோம். இந்த போர்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளை டிசியில் தான் ஒர்க் ஆகுது. இந்த போர்டுக்கு 18 வோல்ட் சிங்கிள் சப்ளை டிசிலேருந்து 45 வோல்ட் சிங்கிள் சப்ளை டிசி வரைக்கும் கொடுக்கலாம். பவர் சப்ளை இன்புட் பாசிட்டிவ் இங்கேயும் கிரவுண்ட் இங்கேயும் கனெக்ட் பண்ணணும். இதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் பவர் சப்ளை உங்களுடைய ஆம்பிளிஃபையரில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய பவர் ஆம்பிளிஃபையருக்கு வரக்கூடிய பவர் சப்ளையே இதற்கு எடுத்து கொடுத்துக்கலாம். அதாவது மேக்ஸிமம் பவர் ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறவங்க டியூவல் சப்ளையில் தான் அசம்பிள் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய பவர் ஆம்பிளிஃபையருக்கு போகக்கூடிய ப்ளஸ் வோல்ட்டும் கிரவுண்டும் எடுத்துகிட்டு இதுக்கு இன்புட்டாக கொடுத்தீங்கனாலே இந்த போர்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு உங்களுடைய ஆம்பிளிஃபையர்னுடைய அவுட்புட் லெஃப்ட் சேனல் அவுட்புட்டை இங்கேயும் ரைட் சேனலுடைய அவுட்புட்டை இங்கேயும் இந்த போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். இப்போ இந்த போர்டிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை, அதாவது இது லெஃப்ட் சேனல் இது ரைட் சேனல், இந்த போர்டுடைய அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுடைய ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். அதாவது உங்களுடைய ஆம்பிளிஃபையர்னுடைய அவுட்புட்டை எடுத்துகிட்டு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உள்ளே கொடுத்துட்டு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு போய் உங்களுடைய ஸ்பீக்கர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணும்போது ஒரு டிலே கழித்து உங்களுடைய ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகும். ஆம்பிளிஃபையர் ஆஃப் பண்ணோன்னே இமிடியேட்டாக உங்களுடைய ஸ்பீக்கர் டிஸ்கனெக்ட் ஆகிடும். உங்களுக்கு இந்த போர்டு தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் மூலிமா நம்ம மெட்டீரியல் அனுப்பிச்சி வைப்போம். இந்த போர்டு ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயோ அல்லது உங்களுடைய ஆம்பிளிஃபையர் கேபினெட்டில் சைடில் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு 2 சேனல் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையருக்கு ஸ்பீக்கர் டிலே கொடுக்கறதுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது சப்வூஃபருக்கு மட்டும் நீங்கள் ஸ்பீக்கர் டிலே கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு ப்ராடக்டோட வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.